ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எது அப்படின்னா, பேபி ஜான் அப்படின்னு ஹிந்தியில் ஒரு படம் வருது. தெரியும், நம்ம தெரி படத்தோட அஃபிஷியலான ரீமேக். பட் அங்கே வந்து சில சேஞ்சஸ்லாம் பண்ணி எடுக்கிறாங்க. நம்ம அட்லி சார் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த படத்தோட ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்கு, பிங்க்லி பாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்றது தெரியும். ஸோ நம்ம டேரெக்டாக பாட்டோட ரியாக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள வந்தாச்சு. இந்த பாட்டோட டியூரேஷன் வந்து 3 minutes 34 seconds. அதான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போறோம். 3, 2, 1 கோ. கேரளாவா? அட்லி பிரசன்ஸ். ஓ, இந்த படமும் கேரளால இருந்தா ஸ்டார்ட் ஆகுதா? பேபி கலீஸ். நல்லா இருக்கு அந்த டாக். ஆலுவாவா திரிஷூரான்னு தெரியலையே. நல்லா தான் இருக்கு. ஓய்யோ, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் தெரி படத்துல நம்ம விஜய் சார் வருவார்ல, அதுதான் மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கு. Fancy dress competition. நல்லா தான் இருக்கு. எஸ், நைஸ். ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பேபி ஜான். இது எந்த பாட்டு அப்படின்னா, தெரி படத்துல வந்து ஈனா மீனா டீகா பாட்டு வரும்ல, ஸோ அந்த பாட்டு தான் வந்து இதுல இந்த எப்படி இருக்கு. இதை வந்து நம்ம தமன் சார் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. எப்பவும் வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும்ல. இப்போ முன்னாடிலாம் வந்து ஹிந்தி படத்தை வந்து நம்ம தமிழ்ல ரீமேக் பண்ணிட்டு இருந்தோம். அப்பவுமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு, ரீமேக் சரியா பண்ணல அது இதுன்ட்டு. இப்போ என்ன அப்படின்னா, அப்படியே ஆல்டர் மலையாளத்துல இருந்தும் தமிழ்ல இருந்தும் உள்ள படங்களை ஹிந்தியில வந்து ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து ஒரு ரீமேக் தான். ஏன்னா முன்னாடி எல்லாம் பண்ணது கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா, இந்த போலா படம், கைதி, அதுக்கப்புறம் வந்து ஜிகர் தண்டா, அது வந்து ஏதோ ஒரு படமா வந்துச்சு, அதுக்கப்புறம் காஞ்சனா. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது அதை பார்க்க சரி ஓகே, தேவையில்லாத பர்னிச்சர், இதையும் உடைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் இப்போ இந்த பாட்டு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சரி, ஒரு சின்னதா ஹோப் வருது. அந்த அளவுக்கு உடைச்சிருக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த பாட்டு பார்க்கும்போது அதான் தோணுச்சு. ஏன்னா
எக்ஸாஜரேட் பண்ணல. இது ஏன்னா ஈனாமினாட்டிகா இங்க நம்ம பார்த்ததை விட இதை வந்து கொஞ்சம் அந்த கேண்டீன் செட்டப்ஸ் இது மட்டும் தான் கொஞ்சம் பெருசா காமிச்சிருக்காங்க. மற்றபடி ஹீரோக்கு அப்படின்னு ஒரு சாங்கு இல்லை அவங்களோட பாண்டிகை காணிக்கிறதுக்கு ரொம்ப பெருசாலாம் வந்து பண்ணாம சட்டிலா சூப்பரா பண்ணியிருக்காங்க. அது எனக்கு பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. சாங்ஸ் சொல்றேன், சாங்ஸ் வந்து ஃபீல் குட்டா இருக்கும் அப்படின்னு தோணுது. அண்ட் எல்லாருமே வந்து ஒரு நல்ல ப்ராடக்டை கொண்டு வரணும் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா வில்லன்கள் அந்த இதெல்லாம் வந்து புதுசா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியல, பட் பார்ப்போம். எனக்கு இந்த பாட்டா பார்க்கும்போது ஆஸ் அ ஹோல் இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.